ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் கூடி வந்து அவரை நோக்கி பார்த்து மறுபடியுமாய் ஒரு புதிய நாளை நீர் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பங்களுக்கு, எங்களை சார்ந்தவர்களுக்கும் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த புதிய நாளை துவங்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிநடத்துதலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. கர்த்தர் நம்மை இப்படியாக ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகின்ற விதங்களை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நானும் நீங்களும் அவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக காணப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளை தாண்டி வரும் பொழுதும் கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அந்த நாள் முழுவதுமாக தேவனுடைய கிருபையினாலே நாம் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கின்றார். இந்த நாளிலும் கூட இந்த நாளின் காரியங்களை துவங்கத்திற்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கின்றோம். என்னென்ன காரியங்களை நாம் செய்கின்றோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தட்டும். 25வது சங்கீதத்தின் 2வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 25 verse 2. என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மகிழ விடாதேயும். நிச்சயமா இந்த நாளிலும் கூட தாவீது சொல்லுகிற விதமாக நானும் நீங்களும் சொல்ல முடியும். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் தேவனே, உம்மை நம்பியிருக்கின்றேன். அவர் தன்னுடைய எல்லா விதமான காரியங்களிலும் தேவனை நோக்கி பார்த்தவராக மாத்திரமல்ல, அவர் அறிக்கை செய்வது என்னவென்று சொன்னால், நான் உம்மை நம்பியிருக்கின்றேன், உம்மிடத்துல நான் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகின்றேன், நீர் என் கோட்டை, நீர் என் தஞ்சம், நான் நம்பியிருக்கின்ற கன்மலை என்று சொல்லி அநேக காரியங்களை தேவனை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாதபடி தன்னுடைய தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, சொல்லும் பொழுது அவர்தாமே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கின்ற காரியங்களை குறித்து தானே தன்னுடைய தேவனை பற்றி சொல்லுகின்றார். நீர் என்னுடைய கோட்டையாக இருக்கின்றீர், ஏனென்று சொன்னால் நான் அதற்குள்ளாக வந்து தஞ்சம் புகுந்து கொள்ளும்படியாய். நீர் என்னுடைய கண்மலையாய் காணப்படுகின்றீர், நான் கண்மலையின் மீது வந்து அடைக்கலம் புகும்படியான ஒரு கிருபையை நீர் எனக்கு பாராட்டுகிறீர் என்று சொல்லி அப்படியாய் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, நான் உம்மை நம்பி இருக்கின்றேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் உம்மை நம்பி இருக்கின்றபடியினாலே நான் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி நான் அறிந்திருக்கின்றேன். அந்த காரியத்தை உம்முடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏனென்றால் அநேக காரியங்களிலே நான் வெட்கப்பட்டு போவேன் என்று சொல்லி பார்க்கின்றவர்கள் அநேக பேர் இருக்கின்றார்கள். ஆனால் நீர் ஒருவர் மாத்திரமே நான் வெட்கப்படாதபடிக்கு என்னுடைய வெட்கத்திற்கு பதிலாய் நீர் சிங்காரத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றீர். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை உண்டு பண்ணுகின்ற தேவன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிப்பது போல, நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக அவர் சிங்காரத்தை உண்டு பண்ணி கொடுக்கின்ற தேவன். ஆகினாலே தாவீது இந்த காரியங்களை அறிந்திருந்தபடியினாலே அவரையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நான் வெட்கப்படாதபடிக்கு நீர் என்னுடைய வெட்கத்திற்கு பதிலாய் எனக்கு சந்தோஷத்தையும் களிப்பையும் உண்டு பண்ணுகின்ற தேவன் என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்லுகின்றவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நானும் நீங்களும் இந்த நாளுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் நம்பி இருக்கின்ற ஒரு தேவனாக அவர் இருக்கின்றார். நானும் நீங்களும் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை வழிநடத்த போதுமானவராய், நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாய் அவர் சிங்காரத்தை கொடுக்கக்கூடியவராய், நம்மை உயர்ந்த கண்மலையின் மீது நிறுத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இந்த தேவனை விசுவாசித்தவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமா? தேவன் நம்முடைய பாதைகள் எல்லாவற்றிலும் நம்மை நடத்தும்படியாய் காத்திருக்கின்றார். அவரே இந்த நாளை ஆசீர்வதித்து தரட்டும். ஆமென்.